இந்த 3 பேருக்கும் கர்நாடகா கோர்ட் தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, மார்ச் 6, 2025ல கர்நாடகாவோட கட்டடக்கலைக்கு பேர் போன ஹம்பி கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கோவிலுக்கு வர டூரிஸ்ட் அதிகங்கிறதுனால அதுக்கு பக்கத்துல இருக்கிற லேக்க சுத்தி நிறைய ஹோம் ஸ்டேஸும் இருக்குது. ஆனா அந்த ஹோம் ஸ்டேல 2 பெண்களும் 3 ஆண்களும் சேர்ந்து ஒரு ஹோம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, இந்தியா அப்படின்னு மொத்தமா 5 பேரு அதுல தங்கி இருந்திருக்காங்க. ஆனா இந்த 5 பேரும் பக்கத்துல இருக்கிற லேக்ல டெலஸ்கோப் வச்சு ஸ்டார் கேசிங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல தான் மல்லே, சாய், சரணப்பா அப்படிங்கிற இந்த 3 லோக்கல் நாய்களும் பக்கத்துல இருக்கிற பார்ல குடிச்சிட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கானுங்க. அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த 5 பேரையும் பாக்குறானுங்க. எங்க வண்டியில பெட்ரோல் இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் காசு கேட்க, அதை கொடுத்த உடனே இன்னும் எங்களுக்கு காசு வேணும்னு சொல்றானுங்க. அண்ட் அதுக்கு அந்த 5 பேர்ல ஒரு ஒடிசா பையன் இருந்திருக்கான். ஆனா அந்த பையன் ஏன் இந்தியாவோட மானத்தை வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பையனை இந்த 3 பேரும் சேர்ந்து அடிக்கவும் போயிருக்காங்க. ஆனா அந்த குரூப்ல மிச்சம் இருந்த 2 பசங்க இவங்களை தடுக்க வரும்போது அந்த 3 பேரும் சேர்ந்து ஆத்துல தள்ளி விட்டுறானுங்க. மிச்சம் இருக்கிற அந்த 2 பெண்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அவங்க கிட்ட இருந்த 8500 ரூபாயும் செல்போன்ஸையும் திருடிட்டு போயிடுறானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் அடிச்ச அந்த 20 வயசு ஒடிசா பையன் இறந்து போயிடுறான். மத்த 4 பேரையும் லோக்கல்ஸ் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த கேஸ் கர்நாடகா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கவர்மெண்ட் மேல பிரஷரும் அதிகமாகுது. ஃபைனலி அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போகுது. அண்ட் கர்நாடகா கோர்ட் இவனுங்கெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு இவனுங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம நாட்டிலையும் குற்றங்களுக்கு எதிராக இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா உலக அளவுல இந்த மாதிரி சில நாய்கள் பண்ற காரியத்தினால இந்தியாவோட பேர் தரங்கெட்டு போய் தான் கிடக்குது. அண்ட் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.